வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு சில நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களும் காய்கறிகளும் வாங்கியிருக்கோங்க. இந்த ஷாப்பிங் வந்து நான் மலேசியாவில் என்எஸ்கே சூப்பர் மார்க்கெட்டில் பண்ண ஷாப்பிங்க. ஒரு சில பொருட்கள் வந்து தமிழ் ஷாப்பில் பண்ணதுங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு சில மளிகை பொருட்கள் வாங்கியிருக்கேங்க. ஒரு சில பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்குது, ஒரு சில பொருட்கள் இல்லாததை மட்டும் இந்த வாரம் வாங்கிட்டு வந்திருக்கோங்க. இது கூட கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளும் வாங்கியிருக்கோங்க. இந்த மாதிரி தான் நான் மலேசியாவில் வந்து ஷாப்பிங் பண்ணேங்க. நீங்கள் மலேசியாவில் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த ஐட்டம் எல்லாமே என்எஸ்கேயில் தாங்க வாங்கினேன். என்எஸ்கே ஷாப்பிங் சென்டர்னு போட்டாலே உங்களுக்கு கூகுளில் வருங்க. அங்கே தான் வாங்கியிருக்கேன். நமக்கு தேவையான தமிழ்நாட்டில் இந்தியாவில் தேவையான எல்லா பொருட்களுமே இந்த என்எஸ்கே சூப்பர் மார்க்கெட்டில் வந்து கிடைக்குங்க. நான் பெரும்பாலும் இங்கே தான் ஷாப்பிங் பண்ணுவேன். ஏன்னா விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. அதனால தான் மற்ற ஏரியாவை கம்பேர் பண்ணுறப்ப, மற்ற கடைகளை கம்பேர் பண்ணுறப்பையும் இங்கே ரொம்ப குறைவான தரமான பொருட்களாக இருக்கும். அதனால் நான் வந்து என்எஸ்கே தாங்க சூஸ் பண்ணுவேன். நீங்களும் மலேசியாவில் இருந்தீங்கன்னா என்எஸ்கேயில் போய் ஷாப்பிங் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு சில மளிகை பொருட்கள் வாங்கியிருக்கோம். அதை முதல்ல பார்க்கலாங்க என்னென்னு. நான் வரகெல்லாம் இங்கே கிடைக்குதுங்க. நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி வரகு, சாமை, திணை எல்லாமே கிடைக்குது. ஆனால் நான் இன்றைக்கி வரகு, சாமை மட்டும்தாங்க வாங்கியிருக்கேன். கேழ்வரகு, பாதாம் பருப்பு, பச்சை பயிறு, எள்ளு, முந்திரி பருப்பு, ராஜ்மா எல்லாமே நம்மளுடைய உடம்புக்கு வந்து ஹெல்த்தி பெனிஃபிட் இருந்ததுங்க. உளுந்து வாங்கியிருக்கேங்க, தோல் இல்லாத உளுந்து, கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, பச்சை பயிறு எல்லாமே வாங்கியிருக்கேங்க. கொஞ்சமாக அன்னாசி பூ என்கிட்ட இல்லை, அன்னாசி பூ வாங்கியிருக்கிறேன். மற்ற ஐட்டம் எல்லாமே இருக்குது. அதனால் அன்னாசி பூ கொஞ்சம் வாங்கியிருக்கேன். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி நிலக்கடலை, வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க பாருங்கள், எல்லாமே இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் வாங்கியிருக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி இங்கே ஷாப்பிங் பண்ணேன். நீங்கள் எப்படி ஷாப்பிங் பண்ணுறீங்க மலேசியாவில் மளிகை பொருட்கள்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம அதே என்எஸ்கேயில் வந்து நம்ம காய்கறிகளும் வாங்கியிருக்கோங்க. வீட்டுக்கு தேவையான நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள், கீரைகள் எல்லாமே வாங்கியிருக்கோம். அதையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் முதல்ல வந்து உங்களுக்கு புதினா இலைகள் கொஞ்சம் வாங்கியிருக்கேங்க. கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். மற்ற கடையிலலாம் இங்கே போய் வாங்கினா ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குங்க. பட் என்எஸ்கேயில் வாங்கினா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நான் வாங்கின வரைக்கும் நீங்கள் அது மாதிரி மலேசியாவில் இருந்தீங்கன்னா எங்கே கம்மியாக கிடைக்கும், எந்த பொருள் எங்கே வாங்கலாம் அப்படிங்கிற உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து தண்டுக்கீரை வந்து சிகப்பு தண்டுக்கீரை வாங்கியிருக்கேங்க. காஞ்ச மிளகா கொஞ்சம் இல்லை, அதனால் காஞ்ச மிளகா வாங்கியிருக்கிறேன். ரேட்டெல்லாம் நம்ம ஊரை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே டபுளாக இருக்குங்க. கேரட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம ஊரில் சின்ன சின்ன சைஸில் தான் பார்த்துருப்போம். கொய்யாக்காய் வந்து சின்ன சின்னதாக நம்ம ஊர் கொய்யாக்காங்க. அதே கொய்யாக்காய் எங்கேயும் கிடச்சிது, வாங்கியிருக்கேன். முள்ளங்கி நம்மளுடைய உடம்புக்கு நல்லதுங்க. முள்ளங்கி வாங்கியிருக்கேங்க. 2 முள்ளங்கி வாங்கியிருக்கிறேன். அது கூட பச்சை மிளகா கொஞ்சம் வாங்கியிருக்கேங்க. ஒரு வாரத்துக்கு தேவையான பச்சை மிளகா. கோவக்காய் கிடைக்குங்க, கோவக்காவும் வாங்கியிருக்கிறேன். இது ஒரு 1/2 கிலோ அளவு வருங்க இந்த கோவக்காய். சொரக்காய் வாங்கியிருக்கேங்க. சொரக்காவும் ஒரு 1/2 கிலோலேருந்து 700 கிராம் வரை வருங்க. சொரக்காய் வாங்கியிருக்கேன். நான் ஏன் கவரை விட்டு எடுக்கலன்னு கேட்டிங்கன்னா, திரும்ப நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால தான். இப்போ இதில் நான் 3 வகையான காய்கறிகள் உள்ளே வச்சுருக்கேங்க. இது 3 5 வெள்ளின்னு சொல்லுவாங்க இங்கே. குடமிளகா, பீன்ஸு, வெண்டைக்காய் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குங்க. இது வந்து ப்ரக்கோலி வந்து நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஒரு பீஸ் வந்து 3 வெள்ளி அளவுக்கு வருங்க. கத்திரிக்காய், சின்ன கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலான்னு சொல்லிவிட்டு. பாகக்காய் கொஞ்சம் வச்சுருக்கேங்க. பாகக்காவும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதிகமாக கசப்புத்தன்மை உள்ள பொருட்களை நம்மளுடைய உடம்புக்கு சேர்த்துக்கணுங்க. லெமன் எடுத்திருக்கேன், ஒரு 5 லெமன் டீ குடிக்கலாம், லெமன் சாதம் செய்யலாங்க. இஞ்சி கொஞ்சம் வாங்கியிருக்கிறேன். முட்டைக்கோஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கேங்க. இதே மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு சில பொருட்கள் வாங்கியிருக்கேங்க. தேங்க்யூ வெரி மச்ங்க. இன்னொரு ஷாப் பிளாக்கில் பார்க்கலாம்.